இன்றைக்கு என் வீட்டில் இங்கே பாருங்கள், நான் வந்து சவுத் ஏஷியன் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். இது வந்து பாசில், கொரியாண்டர், கியூக்கம்பர், இது வந்து மாங்காய் சீவிருக்கன், கெரட், எனக்கு பிடிச்ச சிவப்பு கொச்சிக்கா சோஸ், பிறகு இது பண்டி இறைச்சி, அந்த சாஃப்டான பண்டி இறைச்சி, பிறகு பேன்கேக்ஸ், இது பிறகு வந்து இது டக், பிறகு பவுபன். இதுதான் எந்த வீட்டில் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். டக்கையும் பண்டிரைச்சியும் நான் வந்து ஓவனில் வச்சு எடுத்தினான். டக்கை வந்து மெலிசா வெட்டுறேன். எல்லாம் ரெடி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாடு வந்து நார்த் கொரியா இல்லாட்டி வந்து சைனீஸ் சாப்பாடான்னு சொல்ல தெரியல எனக்கு. நீங்கள் தெரிஞ்சால் கொமெண்ட்டில் போடுங்க என்னென்னு சொல்லி. இது பாவுபன்னை வந்து நான் டேம்ப் பண்ணுறேன். பெருசாக எண்ணெய் நான் பாவிக்கல. பேன்கேக்ஸும் டேம்ப் பண்ணுறேன். இது பேன்கேக்ஸ் வந்து இனிக்காது, சால்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். டக் போடுறேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னால் சவுத் ஏஷியன் சாப்பாடுன்னு சொன்னால் இந்த சாப்பாடு தான் சரியாக பிடிக்கும். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு. ஏன்னாடா வந்து நான் டேம்ப் பண்ணுறேன். நான் சாப்பாடை டேம்ப் பண்ணி சாப்பிட்றபடிவா டேஸ்ட்டான சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு, நிறைய மரக்கறி வச்சு சாப்பிட்றேன். உண்மையாகவே நல்ல டேஸ்ட். எனக்கு அது சிவப்பு கொச்சிக்கா சரியாக பிடிக்கும். எனக்கு இந்த உரைப்பில்லாமல் சாப்பிட மாட்டேன். ரொம்ப டேஸ்டான சாப்பாடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. சரியா உடைப்பு இந்த சாப்பாடு. ஓகே, பாய்.